கெவின் கார்ட்டர் தற்கொலை பண்ணும்போது ஒரு கடிதம் எழுதலாம், தற்கொலை கடிதம். அந்த தற்கொலை கடிதம்ல என்ன சொல்லியிருந்தானா, நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், நான் மிகவும் மிகவும் வருந்துகிறேன். அந்த குழந்தையோட முகம் பட்டினி, சாவுகள், கொலைகள், விமர்சனங்கள் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு, என் நினைவுகளை கொன்னுக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் துக்கங்கள் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என் வாழ்க்கை முழுக்க துக்கங்கள் மட்டும்தான் நிரம்பி போயிருக்குது, இனியும் என்னால் வாழ முடியாது அப்படின்னு ஒரு தற்கொலை கடிதம் எழுதி வச்சு அந்த கலைஞன் செத்து போனான். எவ்வளவு கனவுகளோட தன் கேமரா லென்ஸை திறந்த அந்த கலைஞனை இந்த உலகம் விமர்சனம்ங்கிற பேரில் விமர்சித்து அவனை கொலை செய்தது. அது தற்கொலை இல்லை, கொலைதான். உலகம் எதையும் ஒரே பார்வையில் பார்க்காது. ஒரு நேரங்களில் புகழை உச்சிக்கு கொண்டு போய் நம்மளை வைக்கும், திரும்ப அதல பாதாளத்துக்கு நம்ம தள்ளும். எல்லாத்தையும் நம்ம சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறத தான் கெவின் கார்ட்டரோட வாழ்க்கையும் மரணமும் நம்மளுக்கு சொல்கிற பாடம்னு நான் நினைக்கிறேன்.